மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது இந்த உணர்வு எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள உணர்வு. இது யாருமே இதுக்கு விதிவிலக்கில்லை. எந்த ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே இதுக்கு விதிவிலக்கில்லை. எல்லாத்துக்குள்ளேயும் இது கொஞ்சம் நமக்கு உள்ளே இருக்குது. அதாவது எப்படி எல்லா மனுஷங்களுக்கும் அன்பு, கருணை, மகிழ்ச்சி, கோபம் இப்படி பல உணர்வுகள் இருக்கோ, அதே போல் இது தவிர்க்க முடியாத ஒரு ஒரு உணர்வு. அது என்னன்னு சொன்னால் பொறாமை. பொறாமை குணம், பொறாமை உணர்வு என்ன, அது எல்லா மனுஷங்களுக்குமே இயற்கையாகவே அது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம சின்ன வயசுல எல்லாம் பொதுவாக இங்கே யூகேல பின்னாடி இந்த லைட்டு கரண்ட் கட்டே இல்லை. ஊரில் இருக்கும்போது நாமளாம் டக்குன்னு சிட்டியில் நம்ம வீடுகளில் ஒரு பக்கத்து பக்கத்து வீடுகளாக இருக்கும். டக்குன்னு நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகி போச்சுன்னா உடனே என்ன செய்வோம்னு சொன்னால் வெளியே டக்குன்னு வெளியே எட்டி பார்ப்போம். ஓ, அங்கேயே பக்கத்து வீட்லேயே கரண்ட் போயிருக்கா, பக்கத்து ஸ்ட்ரீட்லேயும் போயிருக்கா, அவனுக்கு எதிர்த்த வீட்டுக்காரனுக்கும் போயிருக்கான்னு சொல்லி அங்கே போயிருந்துன்னு சொன்னால் நம்ம உடனே ஓ அப்பா அங்கேயும் போயிடுச்சு, நம்மகிட்டையும் இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லை அங்கே மட்டும் போகாமல் நம்ம வீட்டில் மட்டும் போயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு அப்போயே ஒரு மண்டை குடைச்சலாக இருக்குங்க. ஐயோ, நம்ம வீட்டில் மட்டும் போயிடுச்சே, என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? இதே போல தான் வாழ்க்கையில் இந்த பொறாமை குணங்கிறது நம்மகிட்ட இல்லாத விஷயம் மற்றவங்கிட்ட இருக்கும்போது கம்பேர் பண்ணி பார்ப்போம். அது ஒரு முக்கியமான காரணம் இந்த பொறாமை குணம் வர்றதுக்கு, கம்பேர் பண்ணுறது. இன்னும் பல காரணங்கள் இருக்குது. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்குள்ளே லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது நமக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கும்போது அந்த பொறாமை குணம் வரும். நம்மளால் முடியாது அப்படின்னு இருக்கும்போது, நம்மளால் ஒன்றுமே முடியாதுப்பா, அவனால் நல்லா முடியுது அப்படி நம்ம மேலே உள்ள நம்பிக்கை கம்மியாக இருக்கும்போது இயற்கையாகவே அந்த பொறாமை குணம் அப்படி வெளிப்பட்டு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியர் ஆஃப் லூசிங். நம்ம இதை லூஸ் பண்ணிடுவோமோ, நமக்குள்ளதை இழந்துருவோமோ, நமக்குள்ளதை அவன் எடுத்துருவானோ, அவன் ஜெயிச்சிருவானோ, அவன் ஜெயிச்சு நம்ம தோற்றுருவானோ, நம்ம வெற்றியை அவன் பறிச்சுக்குவானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது நமக்கு ஒரு பொறாமை குணம் வரும். அதே போல் இன்னொரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மல் நம்ம குடும்பத்தில் இருப்போம், அல்லது ஆஃபீஸில் இருப்போம், ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த அங்கீகாரம், நமக்கு கிடைக்காத அங்கீகாரம் மற்றவங்களுக்கு கிடைக்கும்போதோ, நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், இவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செஞ்சோம், பெஸ்ட்டாக நம்ம செஞ்சோம், ஆனால் நமக்கு கிடைக்கலையே அந்த அங்கீகாரம், அவனுக்கு மட்டும் மாலை, மரியாதை, போனஸ் அதெல்லாம் கிடைக்குதே அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரு பொறாமை குணத்தை நமக்குள்ளே தூக்கி விடும். அதேபோல் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால், எல்லாம் சோசியல் மீடியாவிலேயே நம்ம இருக்கோம். எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியா தான் நம்மளை ஆக்கிரமிச்சு இருக்குது வாழ்க்கையில். அந்த சோசியல் மீடியாவில் பல பேர் அவங்களுடைய போஸ்ட்டுகளை போடுவாங்க. இப்போ நாங்கள் இங்கே ஹாலிடே போகிற அப்படியும், இந்த புது கார் வாங்கிட்டா அப்படியும், என்னுடைய புருஷனுக்கு பெரிய பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா அப்படியும், சம்பள உயர்வு கிடைச்சிட்டா அப்படியும், இது போல் தங்களுடைய பெருமைகளை ஒரு லெவலுக்கு அதிகமாகவே சொல்லுவாங்க. சாதாரணமாக சொன்னாலுமே அதிகமாக தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த பொறாமை குணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக போகுது. சில சோசியல் மீடியாவில் உள்ளவங்களாம் சில பொழப்புக்காக பல பேர் சொல்லுவாங்க. கொஞ்சத்தை பெருசுபடுத்தி ஒரு கண்டென்ட்டுக்காக, அது வேறு விஷயம். ஆனால் இதான் இந்த வாழ்க்கை நடைமுறை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு இந்த பொறாமை குணம்ங்கிறது இதில் ஒரு அடிப்படை காரணங்கள். இதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. எல்லாமே அதை கடந்து தான் போகணும். அதில் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயங்கள். இந்த பொறாமை குணத்தை பற்றி நான் சொல்லும்போது, நான் பார்த்த ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். அந்த எந்த அளவுக்கு அந்த பொறாமை குணம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அப்படி 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 இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப கவனமாக இருந்து அதிலேருந்து நம்ம தப்பிக்க பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் அது நமக்கு பெரிய ஒரு தீங்கு விளைவிச்சிரும். ஸோ நான் அந்த பொறாமைப்படக்கூடியவங்க எங்கெங்கேயோ தான் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம், சொந்த உறவுகளில் இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகளில் இருக்கலாம். ஸோ அதனால் அதை நீங்கள் உங்களுக்கு மனசில் உணரும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அதில் விட்டு விலகி பாதுகாப்பாக இருக்கணும். எனக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். எப்போவோ நடந்த விஷயம். ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எப்போவோ நடந்த விஷயங்கள்னு சொல்ல காட்டிலும் ஒரு சின்ன வயசில் ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற வயசில், ஹை ஸ்கூலில் வச்சுங்களேன், ஒரு 7வது 8வதுல வச்சுங்களேன், அந்த சின்ன வயசில் ஒரு சம்பவம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே கொஞ்சம் படிப்பில் போட்டி. அந்த படிப்பில் போட்டியில் டாப்பில் வரவங்களுக்கு அப்போலாம் சில ஸ்காலர்ஷிப் அப்படிலாம் கொடுப்பாங்க. அப்படி ஸ்கீம்லாம் இருந்துச்சு. அதில் அந்த ஃப்ரெண்டு என்ன செஞ்சுட்டா அப்படின்னா, இந்த விஷயம் ரொம்ப ஒரு சீக்ரெட்டான விஷயந்தான்.
அந்த ஃப்ரெண்ட் என்ன செஞ்சுட்டாரு, அந்த ஒரு 3 பேர்ல கடைசியா 2 பேருக்குள்ள ஒரு போட்டி. ஆனா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி எக்ஸாம்க்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட இந்த புக்கு எல்லாம் ஹிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல. நம்ம ஊர்ல பாடம் நடத்தும்போது ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சிருப்போம். அதுதான் வந்து ஒரு சுருக்கமா அத படிச்சா தான் கடைசி நேரத்தில அத படிச்சா தான் நம்ம பாஸே பண்ண முடியும். அந்த அளவுக்கு எழுதி வச்சு கஷ்டப்பட்டு வச்சிருப்போம். அந்த நோட்ட திருடிட்டு போயிட்டாப்படி. இது வந்து திருடிட்டு போயிட்டு, அ அப்புறம் வந்து எப்படியோ வந்து என்னோட ஃப்ரெண்டு சமாளிச்சு பாஸ் பண்ணாருன்னு வைங்களேன். ஆனா அவர் கூட அவ்வளோ க்ளோஸா சின்ன வயசுல இருந்து கூட இருந்தவரு, கடைசி நேரத்தில அது வந்து திருடிட்டு போயிட்டாப்படி. எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு மட்டும் தான் அப்ப தெரிஞ்சது. ஆனா ரொம்ப நான் மனவேதனைப்பட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்தது. அதேபோல எ இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்களும் இப்படித்தான் உறவுக்காரங்க. ரொம்ப க்ளோஸா அந்யோன்யமா இருப்பாங்க. அவங்கள விருந்துக்கு கூட்டிட்டு போற நேரம் ஒரு ஒரு இடத்துல அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த இவங்க வந்து ஒரு சாதாரண மீடியமான ஆட்கள்னு வைங்களேன். அவங்க வீட்ல நல்ல புது வீடுலாம் கட்டி நல்ல பிரம்மாண்டமான சோஃபாவெல்லாம் போட்டு அப்படி இருக்காங்க. இந்த பொம்பளைக்கு வந்து அத பார்த்ததுமே, அப்படி வசதியான வீடு, சோஃபா அதெல்லாம் பார்த்ததுமே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க எங்கேயோ பிளேடு எடுத்துட்டு போயி, அவங்க வீட்ல உட்காரும்போது அவங்களுக்கே தெரியாம வீட்டு ஓனருக்கு ஃப்ரெண்டு கூட இருந்த அந்த உறவுக்காரங்க, அவங்களுக்கு தெரியாம அந்த சோஃபாவுல அங்கங்க கிழிச்சு விட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து உண்மையா நடந்த சம்பவங்கள். இது சும்மா ஒரு சாம்பிள் தான். இது போல நீங்களும் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு வந்து அந்த பொறாமை குணங்கிறது அப்படியே தீயா உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம நெனச்சுக்கணும். இந்த பொறாமை குணம் வந்து ஃபர்ஸ்ட்டு தீ போல தான் அது. தீய கொளுத்தணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டு தீ வந்து அது எரியறதுக்கு முன்னாடி அந்த தீ கொளுத்தப்பட்ட அந்த அ அந்த அந்த இத சாம்பலாக்கி எடுத்தா அப்புறம் வந்து போகும். அதே போல தான் தீய கொளுத்தும்போது, அந்த கொழுந்து எரியுது இல்லையா? அந்த எரியிற இடத்த சாம்பலாக்கி விட்டுட்டு தான் போகும். அதுபோல இந்த பொறாமை குணத்தினால நெறைய பிசிக்கல் நோய்கள் வர சான்ஸ் இருக்கு. சைக்காலஜிக்கலான நோய் வர சான்ஸ் இருக்கு. அதுபோல சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் மனசினால் ஏற்படக்கூடிய உடல் வியாதிகள் பல வரக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. அ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ அவங்களுக்கு வந்து நெறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் அ வயித்து வலி. அதுதான் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்களே, "வயிறு எரியாதடான்னு" சொல்லிட்டு. அந்த வயிற்று வலி, இதுபோல நெறைய ப்ராப்ளங்கள் வரும். ஓகே. இந்த பொறாமை குணத்தினால என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வரும்னு சொன்னா, அந்த பொறாமை குணத்தினால வரக்கூடிய மனப்பிரச்சனைகள் அது வரும். இந்த மனப்பிரச்சனையினால, இந்த டிப்ரஷன்னால நெறைய ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் பிரஷர்லாம் அதிகமாகி, ஹார்ட் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. தூக்கம், நெறைய தூக்கம் பாதிக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம, தன் மீதே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு 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 போக்கு வந்துரும். அது பொறாம பட்டு அடுத்தவங்களவே நெனச்சு கதறி, நம்மள பற்றி ஃபோக்கஸ் இல்லாம, நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை இழந்த ஆளா ஒரு கட்டத்தில போயிருவோம். மத்தவங்கள பார்த்து பொறாமைப்பட்டு ரொம்ப ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்குள்ள போயி, ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு கரும்பு ஜூஸ வந்து அப்படியே சக்கையா புழிஞ்சு ஜூஸ் போயிட்டு கடைசியில அந்த சக்க மட்டும் இருக்கும் இல்லையா? அந்த சக்க போல ஆயிருவோம். ஸோ வெரி வெரி அது வந்து ரொம்ப நம்ம வந்து கான்ஷியஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய உறவுகள் ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். ஈவன் இந்த பொறாமை குணம் வந்து யாரையும் விட்டு வைக்காது. ஈவன் சில நேரங்கள்ல சொந்த சகோதர, சகோதரிகள், சொந்த மகனுக்கு கூட பொறாமைப்பட்ட தாய்கள்லாம் இருக்காங்க. சொந்த மகன், மகள மேல பொறாமைப்பட்ட தாய்மார்கள் கூட இருக்காங்க, தந்தைமார்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஒரு கொடிய விஷயம். ஓகே, இந்த பொறாமை விஷயத்துல வந்து நம்ம அதுலருந்து மீண்டு வெளிய வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அதுக்கு சில டிப்ஸ்கள சொல்றேன். நீங்க அத ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாம். முதல்ல நம்ம வந்து நெனச்சுக்கணும், யாருமே வந்து ஒரு தனிப்பட்ட ஆட்களே இல்ல. எல்லாருக்குமே ஒரு தனியா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். உலகத்துல வந்து கடவுள் படைக்கும்போதே அந்த ஸ்பெஷல் கோடோட தான் படைச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ, அந்த நமக்குள்ள என்ன சிறப்பு அப்படிங்கிறத நினைச்சு நம்ம ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கணும். அது நமக்கு நாமே அந்த ஒரு நன்றி உணர்வோட, நமக்கு இன்னைக்கு நல்ல நாட்ல இருக்கோம், நல்ல இடத்துல இருக்கோம், நல்ல கை காலோட இருக்கோம், நல்ல பெற்றோர் இருக்காங்க, நல்ல குழந்தைகள் இருக்காங்க, நல்ல மனைவி இருக்காங்க, நல்ல கணவன் இருக்காங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நல்ல என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம நினச்சி அப்பப்போ நம்மள ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து மெயினா வந்து நம்ம எப்பவுமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி இருக்குது கண்டிப்பா. அதனால வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நமக்கு மேல நம்மள விட 10 அடிக்கு ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா, நம்ம 6 அடின்னு சொன்னா நமக்கு மேல 4 அடி இருக்கா அப்படி ஃபீல் பண்ணுவோம். நமக்கு கீழ உள்ளவங்கள பார்க்கும்போது நம்ம ஹைட்டா இருப்போம். அப்ப யாருமே உலகத்துல யாருமே ஈக்குவலா இருக்க சான்ஸே இல்ல. அதனால ஒப்பிட்டு பார்த்து நமக்கு நாமே சூனிய வச்சுக்க கூடவே கூடாது. ஓகே. அடுத்து லிவ் இன் பிரசன்ட். இந்த பொழுதுல நம்ம வாழ கத்துக்கணும். இந்த பொழுதுல என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கு? என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு? இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்னத்த நம்ம பார்க்கணும்? இப்ப நம்ம சந்தோஷமா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோமா? சந்தோஷப்படுங்க. சந்தோஷமான ஒரு வீட்ல இருக்கோமா? சந்தோஷப்படுங்க. புள்ள குட்டியோட இருக்கோமா? அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு சம்பளம் வருதா? சந்தோஷப்படுங்க. இதுபோல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கு. அந்த விஷயங்கள வந்து பிரசன்ட்ல வாழ்ந்து, பிரசன்ட்ல சந்தோஷப்படுங்க. ஃபியூச்சர பத்தி, எதித்த வீட்டுக்காரன் பெரிய கார் நாளைக்கு வாங்கிருவானோ, நம்மள விட பெரிய வீடு வாங்கிருவானோ, நம்மள விட பெரிய பதவிக்கு போயிருவானோ, இப்படி பத்தி அடுத்தவங்கள பத்தி நினைக்கும்போது, அந்த நிமிடம் நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ, லிவ் இன் யுவர் பிரசன்ஸ். டோன்ட் லிவ் இன் யுவர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். அடுத்து வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம மனம் பரிசோதனை பண்ணிக்கணும் அப்பப்போ. கிளாக் வந்து அப்பப்போ செக் பண்ணா தான் சரியா ஓடுதா, தப்பா ஓடுதான்னு தெரியும். அதேபோல நம்மளே நாமளே பரிசோதிச்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்க பிரேயர், மெடிடேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் உங்கள நீங்களே அப்பப்போ பரிசோதிச்சுக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நம்ம சரியான ட்ராக்ல போவோமா அப்படின்னு சொல்லி அப்பதான் நமக்கு தெரியும். இல்லைன்னு சொன்னா, நம்ம பேசாம எங்கேயாச்சும் தப்பான வழியில போய் எங்கேயாச்சும் போய் இடிச்சிட்டு இருப்போம். அடுத்து அடுத்தவங்கள அன்பு செய்ய கத்துக்கணும். அடுத்தவங்கள அன்பு செய்ய கற்றுக்கணும். ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பு செய்ய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு தான். அந்த அன்ப மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம் வைங்களேன், அன்கண்டிஷனல் லவ்ல நம்ம இருக்க கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இது எல்லாமே நியூட்ரல் ஆகி, எல்லாமே அப்படியே புத்துணர்வா, அப்படியே ஒரு இந்த வசந்த காலம் வந்ததுமே அந்த மலர்கள்லாம் அப்படியே பூக்குறாப்படி நமக்குள்ள எப்பவுமே ஒரு வசந்த காலத்தோட, மலர்களோட இருப்போம். ஸோ அன்பு செய்ய கத்துக்குவோம். அந்த அன்கண்டிஷனல பற்றி நம்ம வரக்கூடிய நாட்கள் நெறைய பேசலாம். ஸோ இந்த பொறாமைய பற்றி ஒரு சின்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் குடுத்தேன். சின்ன ஒரு கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட வீடியோவுல இன்னொரு நாள்ல நம்ம சந்திப்போம். ஓகே. நன்றி. வணக்கம்.